அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, தொட்டணி தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணி தூறும் அறிவு. இது வள்ளுவருடைய வாய்மொழி. நாம் எந்த நிமிடமும், எந்த ஒரு சூழலிலும், எந்த காரண காரியங்களிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு புது புது தகவல்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அது அனைவரும் அறிந்ததே. இப்போது இந்த சிஆர் கோல்டு அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாம் 10 ரூபாய்க்கு கூட 24 கேரட் கோல்டு வாங்கி வைக்க முடியும். 22 கேரட் கோல்டு வாங்கி வைக்க முடியும். ஏன் இதை வாங்கி வைக்கணும், எதற்காக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சில கேள்விகளும் இருக்கலாம். தங்கம் பற்றி முழுமையாக தகவல் தெரிந்தவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 22 கேரட் தங்கத்தை அதிகமாக வாங்கிறது கிடையாது. 24 கேரட் தங்கத்தை வாங்கி தான் அவங்க ஹோல்டிங் பண்ணி வைக்கிறாங்க. அது விலையேற்றம் ஏற்படும் போது அதை அவங்க செல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க, லாபம் கிடைக்கிது. அவங்களுடைய பணத்தை அபிவிருத்தி செய்கிறார்கள். எந்த ஒரு நபருமே தன்னுடைய பொருளாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக அவ்வப்போது சில வேலைகளை செய்து புதிய புதிய விவரங்களை கற்றுக்கொண்டு தன்னுடைய வருமானத்தையும் தொழில் வளத்தையும் அவ்வப்போது நடைபெறுகின்ற மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு முழுமையாக பயிற்சி எடுத்துக்கொண்டு கற்றுக்கொண்டு அதன் பிறகு அவங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுறாங்க. அப்போது இந்த இடத்துல பயிற்சியும் முயற்சியும் ஊக்கமும் அவசியம். நாம் வெற்றி பெறணும், ஒரு இடத்துல இலக்கை அடையணும் அப்படின்னா அதுக்கு அவசியமானது பயிற்சி. அந்த பயிற்சி எடுக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. எந்த ஒரு செயலையும் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு நாம் செய்ய ஆரம்பித்தோம்னா அதில் நாம் சக்ஸஸாக வெற்றி அடையலாம். எதுக்காக இந்த பதிவுனா, நாம் 10 ரூபாய்க்கும் கோல்டு வாங்கலாம், 100 ரூபாய்க்கும் கோல்டு வாங்கலாம், 1000 ரூபாய்க்கும் கோல்டு வாங்கலாம். நம் தேவைக்கு ஏற்றவாறு நாம் கோல்டு வாங்கலாம், சேமிக்கலாம். ஏன்னா நாம் கடைகளில் போயிட்டு நேரடியாக 22 கேரட்டோ 24 கேரட்டோ 100 ரூபாய்க்கு நம்ம தங்கம் வாங்க முடியாது. அதனால் டிஜிட்டல் ஆப், அதன் மூலயமா நாம் என்ன பண்ணலாம், தங்கத்தை சேமிக்கலாம், வாங்கலாம், விற்கலாம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தலாம். அப்படி ஒரு வாய்ப்புகளை தான் இங்கே நாம் கொடுக்குறோம். அதுவும் இந்த வீடியோவானது ஒரு பயிற்சிக்காகவும், ஒரு அவேர்னஸ்க்காகவும், புரிதலுக்காகவும், இதில் இணைந்து செயல்படக்கூடிய நண்பர்களுக்கும், அவங்களுடைய வெல்விஷர், லைஃப் லைனர், அவங்களுடைய பயிற்சிக்காக, புரிதலுக்காக, தெளிவான தகவல்கள் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவ்வப்போது இது போன்ற நல்ல நல்ல தகவல்கள் கிடைக்கிறத நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிறது உங்களுடைய தனி உரிமை, சுய உரிமை. எந்த ஒரு தகவல்களையும் நம் பாதுகாப்பு அந்த இடத்துல அவசியமாக இருக்கணும். இப்போ இந்த ஆப்பில் நாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரல் லிங்க்கை எப்படி நம்ம ஷேர் பண்ணுறதுன்றது மூலயமா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த தகவலை உங்கள்கிட்ட ஷேரிங் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷேர் லிங்க் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த லிங்க்கில் போயிட்டு நாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா பர்ச்சேசிங் எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல நான் இந்த ரெஃபரல் லிங்க் இதை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நபருக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ ஷேரிங் கொடுக்கும் பொழுது இந்த 3 டாட் ஜாயினிங் இருக்கும், அந்த ஷேரிங் கொடுக்குறோம்.
அப்போது அது வந்து நம்முடைய வாட்ஸ்அப்புக்குள்ளார போகுது. இப்போ வாட்ஸ்அப்பில் நாம் ஒரு கான்டாக்டை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கான்டாக்டுக்கு இதை நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்போது நம்முடைய ஷேரிங் ஆனது இங்கே நம்முடைய ரெஃபரல் கோடோட நம்முடைய நண்பர்களுக்கு வெல்விஷருக்கு ஷேரிங் ஆகும். இப்போது நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய இந்த சிஆர் கோல்டு ஆப்பை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த லிங்க் மூலயமா போய்ட்டு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். நண்பர்களே, இப்பொழுது நான் வந்து என்னுடைய மொபைலில் இருந்த இந்த சிஆர் டிஜிட்டல் கோல்டு ஆப்பை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த லிங்க் மூலயமா உள்ளே என்ட்ரு ஆகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன தகவல்கள். இப்போது இந்த லிங்க் மூலயமா நான் உள்ளார என்ட்ரு ஆகிறேன். இது ஒரு பயிற்சிக்காக தான் இந்த வீடியோ. தகவல்களை தெரிந்து கொள்ளணும், உண்மை நிலவரங்களை அறிந்து கொள்ளணும், வரக்கூடிய புதிய புதிய மாற்றங்களை நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் விடுவதும் நம்முடைய சுய விருப்பம். அப்போது இந்த இடத்துல நம்ம ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணும்போது இங்கே என்ன அடுத்து நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம ரெஃபரல் லிங்க் உள்ளார போயிருக்கோம். இப்போ ரெஃபரல் லிங்க் உள்ளார போயிருக்கணும் போது இங்கே அந்த ரெஃபரல் லிங்க்குடைய கோடு வந்து உங்களுக்கு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரல் கோடு வரும். அந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர் போடணும். இப்போ இந்த மொபைல் நம்பரை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன வரும்னா ஆல்ரெடி யூஸ்டுன்னு வரும். ஏன்னா இந்த ரெஃபரல் கோடு எடுத்துக்காது. ஏன்னா இந்த மொபைல் நம்பருடைய ரெஃபரல் கோடு தான் அது. அப்போது ஓடிபி வரும், மெசேஜ். இந்த மெசேஜ் வந்தது நம்ம அதை என்ன பண்ணுறோம், டைப் பண்ணுறோம். இந்த ஓடிபி கொடுத்த உடனே ஓடிபி வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்போது ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் அப்படின்றதுனால என்னாச்சுன்னா இப்போது அந்த ஆப்புக்குள்ளார நேரடியாக உள்ளே போயிடுச்சு. என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். சரி, நாம் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நமக்கு எந்த பேஜ் ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது போன்ற ஒரு பேஜ் ஷோ ஆகும். அந்த பேஜில் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு ஐடி நம்பர் ஷோ ஆகும். அதுக்கு கீழே உங்கள் நேமை நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக மொபைல் நம்பர் கொடுக்கணும். அடுத்தது இமெயில் ஐடி கொடுக்கணும். அடுத்தது ஆதார் நம்பர் ஆட் பண்ணணும். அப்போது ஆதார் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஏன்னா இது 100% லீகலாக கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி, ரிசர்வ் பேங்க்கினுடைய ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த சிஆர் கோல்டில் வந்து நாம் என்ன பை பண்ணாலும் செல் பண்ணாலும் அது நம்முடைய கணக்குகள் எல்லாமே வந்து முறையாக அரசு உடைய அதிகாரத்துக்குட்பட்டு எல்லாமே நடக்கும். அதனால் இங்கே ஆதார் வெரிஃபிகேஷன் வித் பேன் வெரிஃபிகேஷன் நடக்கும். எந்த மொபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும், வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது என்ன பேஜ்னாக்கா இந்த 24 கேரட் கோல்டு வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், 1200 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா மதிப்புள்ள 24 கேரட் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு டிஜி கோல்டாக உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் ஆப்பில் வந்து ஆட் ஆகும். எப்படின்னா அந்த லிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பேமெண்ட் பண்ண சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போகும்போதே 1200 ரூபா பேமெண்ட் பண்ணும்போது 200 ரூபாய்க்கு நமக்கு கோல்டு காயின் கிடச்சிருது. இது 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மெம்பர்ஷிப்பு, அட்மின், மற்றபடி சாஃப்ட்வேர் ஒர்க்கு, இதர ப்ராசஸ்க்காக, அந்த டெவலப்மெண்ட்டுக்காக அந்த 1000 ருபீஸ் வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக எடுத்துக்கும். ஆப் ரெகுலேஷனுக்குள்ளார இது உள்ளடக்கப்பட்டது. இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முறை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது லாகின் பண்ணி உள்ளே போனாலும் உங்கள்கிட்ட பேமெண்ட் எடுக்காது. நீங்கள் 24 கேரட் கோல்டு நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா அந்த வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் லாகின், அதாவது ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கோல்டு காயினானது உங்களுக்கு ஆட் ஆகிடும்.
அப்போது எனக்கு வந்து நான் 24 கேரட் மட்டும் தான் பை பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதோடைய அமௌண்ட் வேல்யூ மட்டும் ஆட் ஆகுது. அதுக்கு கீழே லைவில் பார்த்தீங்கன்னா நவ் டைம் கோல்டு 24 கேரட் கோல்டு வந்து என்ன ரேட் இருக்குது, 22 கேரட் கோல்டு வந்து என்ன ரேட் இருக்குன்றது டிஸ்பிளே ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் லைவில் பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 24 பியூர் கோல்டை வந்து நாம் பை பண்ண முடியும். டைரெக்டாக வந்து டிஜிட்டல் கோல்டு நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், நம்ம அவசர தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். இதன் மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிரெடிட்டும் வாங்கலாம். இல்லை இதனுடைய வரக்கூடிய இயர்னிங்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃபரல் மூலயமா இயர்னிங்ஸ் வருது. அந்த இயர்னிங்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரிஜினல் காயின், அதாவது 1 கிராம் தங்க நாணயமாக இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சுன்னா அந்த காயினை நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. அது பியூர் 24 கேரட் கோல்டு வந்து உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் வந்துடும். அதுக்கு 7 டேஸ் டைம் எடுத்துக்கும். அந்த கொரியரில் வரக்கூடிய காயினுக்கு வந்து நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த காயின் உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ் பண்ணி அந்த காயினை கொடுத்துருவாங்க. அப்போ இன்சூரன்ஸுனுக்குள்ளோ சேஃப் அண்ட் செக்யூர், எல்லாத்துக்கும் பாதுகாப்பானது. இந்த காயின் உங்கள் கைக்கு வர வரைக்கும் இந்த கம்பெனி அது பொறுப்பேற்றுக்கும், இந்த கோல்டு செக்டார் பொறுப்பேற்றுக்கும். ஆனால் இந்த காயின் உங்கள் கைக்கு வந்த பிறகு அதை பயன்படுத்துவது உபயோகப்படுத்துவது எல்லாமே உங்களுடைய சுய விருப்பம். இந்த இடத்துல நம்ம கோல்டை வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செல் பண்ணும்போது சம் பர்சன்டேஜ் வந்து இந்த சிஆர் கோல்டு ஆப்புக்கு போகும். ஏன்னா அங்கே மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்காக. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். அடுத்து நாம் 24 கேரட் வேணுன்னா 24 கேரட் பை பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இங்கே உள்ளார இருக்குது. நீங்கள் ஒரு முறை உள்ள இணைஞ்சு பாருங்கள். இணைஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த மூமெண்ட் பார்த்துக்கலாம். இங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. எந்த ஒரு நபரும் உள்ளே என்ட்ரானீங்கன்னா உடனே வந்து ஆர்டர் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம் டீட்டெயிலும் நான் வந்து இங்கே ஜாயினிங் பண்ணியிருக்கேன். ரீபர்ச்சேஸ் பண்ணாதனால எனக்கு ஆர்டர் காட்டலை. அடுத்து பார்க்குறோம் பர்சனல் டாக்குமெண்ட் போகிறோம். பர்சனல் டாக்குமெண்ட்டில் என்ன கேட்குதுன்னா இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம், ஆதார் நம்பர், பேன் நம்பர், பேங்க் டீட்டெயில், இது எல்லாமே வந்து நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து பேன் கார்டில் இருக்கணும், அதே நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதில் மிஸ்மேட்ச் கரெக்ஷன் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனில் எரர் வரும், பேமெண்ட் உங்கள் கை கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். அதனால் அதை நீங்கள் முறையாக பார்த்துக்குங்க. அடுத்த ஆப்ஷன் பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம எவ்வளோ விற்றுருக்கோம், இதில் வந்து என்னென்ன நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குன்ற தகவல் எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இங்கே டெலிவரி அட்ரஸ் இருக்குது. இந்த டெலிவரி அட்ரஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் அட்ரஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லா விதமான பாசிபிளும் இருக்குது. இங்கே இந்த டெலிவரி அட்ரஸில் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் வந்து அதர் மொபைல் நம்பரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் கோடு கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் கோடை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு டைரக்ட் இன்கம் 200 ருபீஸ் வந்து உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்மாக ஆட் ஆகும். இதில் நீங்கள் வந்து லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே உண்டு. அதே மாதிரி இங்கே மல்டிபிள் ஆப்ஷனும் நாம் வந்து பயன்படுத்தலாம். இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மேற்கொண்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ அந்த கால் பண்ணும்போது அதனுடைய முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து இந்த 24 ஆர் 22 கேரட் கோல்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வித் ஜிஎஸ்டி பில்லோடு உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஆட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இங்கே இருக்காது. எல்லாமே கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் 100% நடக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு தான் இந்த சிஆர் கோல்டு, டிஜி கோல்டு. எல்லாரும் இதில் இணைங்க, பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ.